ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ண தான் போகிறோம். சரவணா செல்வரத்னம் பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய சரவணா செல்வரத்னத்துக்கு போயிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு வண்டி பார்க்கிங்கில் விட்டுட்டு வந்தாச்சு. உள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸில் ஸ்நாக்ஸ் கடைங்கள்லாம் நிறைய இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வாங்க கொடுக்காம நம்மளால் போக முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டதில் அவங்க வந்துட்டு எனக்கு சாக்கோ டோனட் வேணும்னு கேட்டாங்க. குழந்தைங்களுக்கு 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு சாக்கோ டோனட் வாங்கி கொடுத்து உட்கார வச்சாச்சு. அவங்க வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதில் 1/4 மணி நேரம் இங்கேயே போயிடுச்சு. ஒரு வழியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டதில் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு 2 பேருமே ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஒரு சாண்ட்விட்ச் சாப்பிட்டோம். நாங்கள் வந்துட்டு சாண்ட்விட்ச் ஆட முடிச்சுக்கிட்டோம். குழந்தைங்க வந்துட்டு டோனட் சாப்பிட்டாங்க, சாக்கோ டோனட் சாப்பிட்டாங்க. ஒரு வழியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிஞ்சிடுச்சு. மேலே ஷாப்பிங் போகலாம் வாங்க. அவ்வளோதான். உள்ளே என்ட்ரன்ஸில் போகிறோம். போகும்போதே நம்ம ஆள் முருகர் இருக்கார் பாருங்கள். அவரை பார்த்துட்டு ஒரு கும்பிடு போட்டு உள்ளே போய்கிட்டே இருக்கோம். மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தோம். பாப்பா வந்துட்டு யோகா கிளாஸ்க்கு போகணுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி பேண்ட் ஒரு 2 பேண்ட்டு எடுக்கலான்ட்டு மேலே போனோம். போயிட்டு பார்த்துட்டு பாப்பாவுக்கு 2 பேண்ட் எடுத்தாச்சு. வெஸ்டர்ன் மாடல் ட்ரெஸ் வந்துட்டு பார்க்க நல்லாவே இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. பாப்பாவுக்கு ஒரு வெஸ்டர்ன் மாடல் ட்ரெஸ்ஸு ஒன்று எடுத்தாச்சு. ஆக்சுவலி பாப்பாவுக்கு வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் எடுக்கலான்னு போனது தான். ட்ரெஸ்ஸு பார்க்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்ததுன்ட்டு பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு. பாப்பா ஷாப்பிங் வந்து முடிஞ்சிடுச்சு. பாப்பாவுக்கு பேண்ட்டும் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் அவங்களுக்கு முடிஞ்சிடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு என் பையனுக்கு எடுக்கலான்னு போகிற வழியிலேயே டாப்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, ஷார்ட் டாப்ஸு. எனக்குமே ஒரு டாப்ஸ் எடுத்தாச்சு. எனக்கு வந்துட்டு ஒரு டாப்பு, 2 நைட் ஷூட்டு, ஒரு 2 நைட்டு எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக என் பையனுக்கு எடுக்கலான்னு போகிறோம். என் பையனுக்கு வீட்டில் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு தான் எடுத்திருக்கோம். ட்ராக் ஃபண்ட்டு, ஷார்ட்ஸு, டிஷர்ட்ஸு இதெல்லாம் தான் என் பையனுக்கு எடுத்திருக்கோம். ஒரு வழியாக பில் போடலான்னு போனோம். அந்த பக்கத்தில் பில் போடுறதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. சரி கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமேன்ட்டு சுற்றி பார்த்தா இந்த ரேக்கில் வந்துட்டு பன் வந்து இருந்தது. பர்கர் பண்ணுறதுக்கு பன் இருந்தது. சரி பர்கர் வீட்டில் பண்ணலாமேன்னுட்டு ஒரு பன் பேக்கெட் வாங்கிட்டேன். பிரிட்டானியா பன் பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். ஒரு வழியாக வாங்கி ஆயிடுச்சு. எங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் எதனா வாங்கிக்க சொன்னோம். வேணாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கிட்டிங்களா கிளம்பலான்ட்டார். ஒரு வழியாக பில் போடுற இடத்துல கிளம்பி வந்தாச்சு. 4:30 மணிக்கு உள்ளே வந்தது. ஆனால் வெளில கிளம்பும்போது 8:30 மணி ஆயிடுச்சு. குழந்தைங்க வந்துட்டு அந்த பபுள்ஸ் விடுவாங்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு ஜாலி. அவங்க வந்துட்டு லிஃப்ட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுற டைமில் அந்த பபுள்ஸ் விட்டுட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. லிஃப்ட்டு வந்துடுச்சு. லிஃப்ட்டில் ஏறி கீழே இறங்கி வந்தால் டைம் 8:30. நாங்கள் வந்தது வந்துட்டு 4:30, வீட்டுக்கு கிளம்புறது 8:30. ஒரு வழியாக ஸ்மால் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. குழந்தைங்க இதுக்கும் அதுக்கும் ஆடி ஓடி இதெல்லாம் கொஞ்சம் பசிக்குதுன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட என்ன வாங்கணும்னு சொல்லாமே வெயிட் பண்ணுங்கள் வரேன்னு சொல்லிவிட்டு பர்கர் வாங்கிட்டு வந்துட்டார். நான் வந்துட்டு உள்ளே பர்கர் பண்ணலாமேன்னுட்டு ஒரு பன் பாக்கெட் வாங்கிட்டேன். இவரும் பர்கர் வாங்கிட்டு வந்துட்டார். சரி வாங்கினது திருப்பி கொடுக்கவா முடியும், சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு பர்கர் சாப்பிட்டாச்சு. பர்கர் சாப்பிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. நாம் வாங்கியிருக்கிற பன் பேக்கெட்டை வச்சு ஒரு 2 டேஸ் பொறுத்து, ஏன்னா இன்றைக்கி தானே பர்கர் சாப்பிட்டோம், ஒரு 2 நாள் பொறுத்து பர்கர் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சாச்சு. அதில் இன்னும் வந்து டேட் வந்துட்டு எக்ஸ்பிரி ஆகலை, அதெல்லாம் பொறுமையாக பண்ணிக்கலான்ட்டு வச்சாச்சு. இந்த ஷாப்பிங் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.